ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 53 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன எபிசோடு நம்ம ரூக்கியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல. அப்போ சடனா அவளால ரெஞ்சியோட ஸ்பிரிச்சுவல் பவரை ஃபீல் பண்ண முடியல. அப்படின்னு ரெஞ்சி செத்துட்டானான்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைமுங்கும் போது அந்த இச்சுமாருவோட என்ட்ரி. அவன் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே வந்து குட் மார்னிங் ரூக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு ஏதோ குயின்ஸ்லாந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறவகிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருப்பான். அவ இவனை பார்த்துட்டு கொல்ல காண்டாயி இச்சிமாரு அப்படின்பா. நோ நோ நோ, இவ்வளவு ரூடெல்லாம் உன் வாயில இருந்து என் பேர் வரக்கூடாது. என்ன நான் உன்னை விட பெரிய பொசிஷன்ல இருக்கேன், அதனால என்னைய கேப்டன் இச்சிமாருன்னு தான் நீ கூப்பிடணும். அப்படி நீ கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க அண்ணன் உன்னைய பச்சை பச்சையா திட்டுவான்பான். இருக்கிற கடுப்புல கையில அம்மிக்கல் இருந்தா தலையில போட்டு மாவாட்டிடுவான். அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா அவன் என்ன சும்மாவா இருப்பா? எஸ், சும்மா தான் இருப்பா. என்னைய மன்னிச்சிருங்க கேப்டன் இச்சிமாரு, விளக்குமாற வச்சு உன்னை அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பா. நான் வெளியே சொல்ல முடியாது. சரி ஓகே, ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பான். சரி, எதுக்காக அவன் வந்தான் அப்படின்னு கேட்டா சும்மா வாக்கிங் வந்தாராம். அப்படியே அவளை பார்த்து லைட் அப்படி டீஸ் பண்ணிட்டு இவளை வச்சு ஃபன் பண்ணிட்டு போலான்னு வந்தானாமா. அப்ப அவன் மைண்டுக்குள்ள இந்த நாயோட மூக்க அன்னைக்கே நான் நோஸ் கட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு மூக்கு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல முக்கிட்டு இருந்திருப்பான். குறுக்க வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான்னு கடுப்புல இருப்பான். ஆக்சுவலா இந்த 13 கோட் கார்ட் ஸ்குவாட்ஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி ரூக்கியாவோட அண்ணன் இருக்கானே பியாக்குயா குச்சிகி, அவன் ஸ்குவாட் 6க்கு கேப்டனா இருந்தான். அதே டைம் அந்த இச்சிமாரு ஸ்குவாட் 3க்கு கேப்டனா இருந்தான். ஒரு நாள் ரூக்கியா பியாக்குயா குச்சிகி வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்தவன் பியாக்குயா கிட்ட ஏதோ பேசுவான். பேசுறதெல்லாம் அவங்க தான் பேசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது அப்படி இருக்காது. இவளே அவனை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. பார்த்த அடுத்த செகண்டே இவளுக்கு பாடி எல்லாம் வேர்த்து ஊத்தும். ஏன்னா அவனோட நகம், அவனோட கண்ணு, ஒரு கொலவெறித்தனமான ஒரு சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பசியில இருக்க பாம்பு மாதிரியே இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணட்ட தானே பேசிட்டு இருக்கான். இவளோட கழுத்தை அவன் நெரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் இவ ஏதோ உறைஞ்சிருக்க மாதிரியே இவளுக்கு ஃபீலிங். அதனாலே இவனை கண்டாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதாவது இவங்க லைஃப்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாலே போதும், பாய்சன் மாதிரி உள்ள பூந்து அவன் விஷத்தெல்லாம் உள்ள பரப்பி மொத்தமா அழிச்சிருவான். ஆனா எதுக்கு இவளுக்கு அவனை பார்த்தா அந்த அளவுக்கு பீதி என்னன்னு அவளுக்கே புரியல. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அதுக்கப்புறம் அவன் கிட்ட ஏகப்பட்ட டைம் இவ பேசியிருக்கா. எல்லா டைமும் இதே ஃபீல் தான் அவளுக்கு இருக்கே தவிர ஒரு நாள் கூட மாறல. இப்ப கூட அப்படித்தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, என்னமா பேசிட்டு இருக்கும் போதே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்ட போல, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பான். நீ தாண்டா பஞ்சாயத்துன்னு மனசுக்குள்ள நினைப்பான். நான் வெளியில சொல்ல முடியல. அவன் அப்படியே அந்த பக்கமா திரும்பி பார்த்துட்டு ஒன்னும் கவலைப்படாதமா, ரெஞ்சி இன்னும் சாகலாம்பான். அப்பந்தான் அவளாலேயுமே அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை லைட்டா ஃபீல் பண்ண முடியும். அப்பாடா உயிரோட இருக்கான், ஆனா அவ்வளவு பெரிய ஆபத்திலே இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்னும் கவலைப்படாத, இப்ப சாவல, ஆனா சீக்கிரத்துல செத்துருவான்பான். அவளுக்கு கொலை காண்டாவும். இதெல்லாமே எதுக்காக நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னைய காப்பாத்துறேன்னு சொல்லித்தான் இப்ப அவன் உயிரோட போறான் அப்படின்னு உடனே இவளுக்கு கடுப்பாயி அப்படியெல்லாம் பேசாதன்னு கத்துவா. அவன் அப்படியா, அப்படின்னா உனக்கு ரெஞ்சி சாக வேண்டாம், ஆனா மத்தவங்க எல்லாம் செத்தா பரவாயில்லையா? நல்லா யோசிச்சு சொல்லு. சாவ பத்தி யோசிச்சாலே ரொம்பவுமே பயங்கரமா இருக்குது இல்ல அப்படிங்கும் போது அப்படியே கொலை வெறியில அவனை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் கேஷுவலா, நீ வேணா சொல்லு, உன்னைய காப்பாத்தணுமா? நான் காப்பாத்துறேன்பா. அங்க இருக்கவனுங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவானுங்க, என்ன இச்சு மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா அவன் காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் இவனுங்களை தானே போட்டு தள்ளுவான். அப்ப அவன் பக்கத்துல வந்து நின்னுட்டு, இப்போ இந்த செகண்ட் நான் நினைச்சேன்னா கூட உன்னையும் ரெஞ்சியும் என்னால காப்பாத்த முடியும், ஏன் மத்தவங்களையுமே காப்பாத்த முடியும், பண்ணணுமாங்கிற மாதிரி கேட்பான். அவ அப்படியே ஷாக்ல இருப்பா. இவன் நிஜமா தான் சொல்றானா? சரி, அப்படியே நம்மளை காப்பாத்தினா கூட அவனுக்கு என்ன கிடைக்கும்? இவளை காப்பாத்தினா கூட இங்க ஏதாச்சும் காரியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இச்சுகோவையும் ரெஞ்சியும் காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு யூஸுமே இல்லையே, எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு அவ வேற லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்ப சடனா அவ தலையில கைய வச்சு, என்னம்மா நம்பிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்புறமா பார்க்கலான்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆடா நாசமா போனவனே, ஒரு செகண்ட் நானே உன்னை நம்பிட்டேன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பயமாவும் அவளுக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் அவளுக்கு சாவறத பத்தி கவலையே இல்ல, தாராளமா சாகலான்னு முடிவு பண்ணி தான் வந்தான். எந்த ஒரு ஹோப்புமே இல்ல, எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்ல. ஆனா இப்போ அவன் வந்து பேசினதை கேட்கும் போது அந்த செகண்ட் இவனை நம்பலாமான்னு யோசிச்சான். அப்படின்னு அவன் பேசி பேசியே இவளுக்கு நம்பிக்கையை வர வச்சுட்டான். அதனால இப்ப அவளுக்கு வாழணும்னு தோணுது. சோ காட்டு கத்து கத்துவா, அவன் இழிச்சுக்கிட்டே போவான். நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, பதனிட்டு கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க கென்பச்சியோட தான் பெரிய ரவுஸ். 2 பேர்த்து கூட சண்டை போறேன்னு அவன் பண்ற அலப்பறை இருக்குதே, அவனு அட்டாக் எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்து துவச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி அடிச்சது மட்டும் இல்லாம, ஏண்டா இந்த லட்சணத்துல சண்டை போட்டு நீங்க கேப்டனுங்கிற பொசிஷன்ல வந்து உட்காந்துட்டீங்க, என்னடா ஸ்ட்ரென்த் இது? வெக்கமா இல்ல? சீக்கிரம் எந்திரிங்க, எந்திரிச்சு சண்டைக்கு வாங்க. உங்களை பார்த்தா இன்னும் செத்த மாதிரி எல்லாம் தெரியல. அட்லீஸ்ட் சண்டையில உங்க பங்கையை யூஸ் பண்ணிட்டு அது செத்து போங்கடா, அப்பந்தாண்டா உங்களுக்கு மரியாதை இருக்கும். இல்லன்னா மானங்கட்ட பயலான்னு
ஊரே காரிட்டு துப்பும்பான். அவனுக்கு அதுக்கு மேல நீயே ஒரு துரோகி, உன்கிட்ட பங்கையை யூஸ் பண்ற அளவுக்கெல்லாம் நீ ஒர்த்தே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அந்த டோசன் கையில கத்திய கெத்தா சுத்திக்கிட்டே 13 கோர்ட் கார்ட் ஸ்குவாட்ஸ்ல கேப்டனா சேரணும்னா அதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. ஒன்னு கேப்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், ரெண்டாவது 6 இல்ல அதுக்கு அதிகமான கேப்டன்ஸ் கிட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், அது மட்டும் இல்ல மிச்சம் இருக்க 7 கேப்டன்ல 3 கேப்டன் அக்னாலேஜும் பண்ணணுமாமா. இவன் ஓகே இவனை வச்சுக்கலாம் தேருவான் அப்படின்னு. மூணாவது வழி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்குவாடுக்கு கேப்டன் இருந்திருப்பான்ல அந்த கேப்டனை 1-on-1 பேட்டில் ஜெயிக்கணும். அதை ஒரு 200 இல்ல அதுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை மெம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கணும். இதெல்லாம் சொன்ன உடனே இதை ஏன்டா சொல்லிட்டு இருக்க லூசாடா நீ கேட்பான். அப்பந்தான் மேட்டர் சொல்லுவான். கென்பச்சி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்குவாட் 11ஓட கேப்டனை போட்டு தள்ளிட்டு தான் அவன் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பான். அதனாலே இவனை கண்டாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நீ ரத்த வெறி பிடிச்ச ஒரு மான்ஸ்டர். சொல்ல போனா மத்த கேப்டன்ஸுங்க மாதிரி நீ கிடையவே கிடையாது. ஒன்ன மாதிரி ஆள் இங்க இருக்கிறதே பீஸ்ன்னு ஒன்னு இல்லாம அதை அழிக்கிற மாதிரி அப்படின்னு கத்திய சுத்திட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். ஏன் இப்போ கூட எனிமீஸ் கூட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ரூக்கியாவை காப்பாத்துறதுக்காக இவங்களை எதிர்த்தே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ல. சொல்ல போனா இது இவங்க இடத்துல ஒரு பெரிய குழப்பத்தையே கொண்டு வந்துருச்சு. இதெல்லாமே உன்னோட ரத்த வெறியால தான்டா. ரத்த வெறி பிடிச்சவனே உனக்கு சண்டை போடணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு ஒன்னு அவன் சிம்பிளா முடிச்சிருவான். ஆமா என்ன வேணாலும் பண்ணுவேன், எதுக்குடா வளவலன்னு பேசிட்டு இருக்க, நீ தான் ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லிக்கிட்டு இப்ப சண்டைக்கு வந்து நின்றுட்டு இருக்க, நான் தான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி உனக்கு என்னைய சுத்தமா புரியலன்னா வாடா வா சண்டை ஓட்டே தீருவேன் அப்படின்னு இன்னும் இழிச்சுக்கிட்டே சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னது தப்பு தான். சொல்ல போனா அது அதுக்கும் மேல உன்னைய கொன்னாதான்டா பீஸ்னே ஒன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போதே கொமமுரா அங்க இருந்து ஜம்ப் பண்ணி டிஸ்டன்ஸ் போயிடுவான். அதுக்கப்புறம் ஷாங்சில வர சர்க்கிள் மாதிரி ஒரு 6-7 சர்க்கிளை வர வச்சு அந்த லொகேஷன்ல ஒரு பெரிய பால் மாதிரி ஒன்னு உருவாக்கிடுவான். 2 பேரும் இப்ப நடுவுல இருப்பாங்க. இதுதான் அவனோட பங்கையாமா. இந்த இடத்துக்குள்ள நீ எதையுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே கிராஸ் பண்ணி தான் போவான். ஆனா சரக்கியால பார்க்க முடியல. பின்னாடி போனவன் கத்திய வச்சுட்டு ஒரே போடு ரத்தம் பீச்சிக்கிட்டு தெரிக்கும். ஆனா சரக்கி பெருசா ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். வெளிச்சமே இல்லாத இருட்டு எப்படி இருக்குது, பயங்கரமா இருக்குதாம்பா. ஆமா 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 ரொம்ப பயங்கரமா தான் இருக்குது. இந்த இடம் இருட்டு மட்டும் இல்லாம சைலண்டோட நரகம். ஒரு சின்ன சத்தம் கூட இங்க கிரியேட் ஆகாது. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா சுசுமுஷி தெரிஞ்சவனுங்களால மட்டும்தான் முடியும். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே சரக்கி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். வேலைக்கே ஆகாது. சரக்குன்னு வெட்டிட்டு என்னையெல்லாம் உன்னால பிடிக்க முடியாது, நீ எவ்வளவுதான் ஸ்கில்டான ஆளா இருந்தாலும் சரி இந்த இடத்துக்குள்ள அதுவும் இந்த டார்க்னஸ்க்குள்ள உனக்கு பயம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருப்பானா. சடனா அந்த சரக்கி ஒரு அடி வைப்பான். அவனுக்கு கின்னு ஆயிரும். நீ நார்மலான மனுஷனே இல்ல, நீ ஒரு மான்ஸ்டர், உனக்கு பயம்னே ஒண்ணு இல்ல, சரி பரவாயில்ல உன்னை இங்கேயே சம்பவம் பண்ணிடுறேன்னு வெறிகுண்டு அட்டாக் பண்ண போவான். இங்க இச்சுக்கோ வாடா வாடான்னு சொல்லி பயங்கரமா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அந்த டைம் அவன் பவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவ பார்த்துட்டு டைம் இல்ல இச்சுக்கோ டைம் இல்ல சீக்கிரமான்னு இருப்பான். ஆமா அவன் 12B பஸ் பிடிச்சி வந்துகிட்டு இருக்கான். டிரைவர் அண்ணா கிட்ட அண்ணா கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கன்னு சொல்றதுக்கு அங்க ரூக்கியாவை போட்டு தள்ளுற இடத்துக்கிட்டே கொண்டு வந்தாச்சு. இனி அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இவளை காப்பாத்தி அவ அங்கேயே முட்டி போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நான் வீக்கா இருக்கிறதுனால நான் சாக போனேன் அப்படின்னு. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் கத்துக்கிட்டு வந்து இவளை காப்பாத்தினானா இல்ல செத்ததுக்கு அப்புறம் அவளை படுக்க போட்டு உட்காந்துட்டு குத்தாட்டம் போட போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.